கதை வாசகர்களுக்கு வணக்கம். நம் கதைக்கு இப்போதே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நண்பர்களே. நான் உங்கள் ஹரிஷ். உங்களின் விருப்பப்படி அதையும் விரைவில் கதையாக இந்த தளத்தில் எழுதுகிறேன். கதைக்குள் செல்லலாம். நான் உங்கள் ஹரிஷ். சென்ற கதைகள் கணவர் மனைவி பற்றியது. ஆனால் இது முற்றிலும் இரகசிய உறவுக்கான கதை. இந்த கதை உண்மை சம்பவம். என்னுடைய நண்பன் மூலமாக அறிமுகம் ஆன ஒரு ஆண்டி உடன் நடந்த கதை. எனக்கு ராஜா என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பன். அவனுடன் நான் எல்லா விஷயங்கள் பற்றி பேசுவோம். எங்கள் இருவருக்குள் எந்த ஒரு இரகசியமும் கிடையாது. எங்களுக்குள் என்ன நடந்தாலும் அதை மறைக்காமல் நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம். அவனுக்கு நடந்த கதை. அவனுடைய தொடர்பில் உள்ள பெண்கள் ஆண்டி என்று அனைத்து விஷயம் பேசுவான். அப்படி பேசும்போது அவன் ஒரு 29 வயது உடைய ஒரு ஆண்டி பற்றி சொன்னான். அவளுக்கு அதிக ஆர்வம் உள்ளதாகவும் அவளுடன் நாம் இருவரும் இணைந்து விளையாடலாம் என்று சொல்லி அவளுடன் என்னை பேச வைத்தான். நான் அவளுடன் நன்றாக பேசினேன். ஆனால் அவளுக்கோ அவனுடன் பேசுவதை விட என்னுடன் பேச அதிகமா ஆசை இருப்பதை அவளே கூறினாள். அவளின் எண்ணை என் நண்பன் மொபைல் இருந்து அவனுக்கு தெரியாமல் அவளின் நம்பரை எடுத்து அவளுக்கு என்னுடைய எண்ணில் இருந்து மெசேஜ் அனுப்பினேன். அவளும் யார் நீங்கள், என்னுடைய நண்பர் எப்படி தெரியும் என்று கேட்டாள். நானும் அவளிடம் என்னுடைய நண்பன் பெயர் சொல்லலி இதற்கு முன்னதாகவே உங்களிடம் பேசியது நான் தான் என்று சொன்னதும் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவள் என் நண்பன் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறான். வீடியோ கால் செய்து வற்புறுத்துகிறான். அவனுடைய செயல் எனக்கு பிடிக்கவில்லை. நீயும் அவனை போலதான் இருப்ப என்றாள். என்னுடன் பேச வேண்டாம் என்று சொன்னாள். அப்படி இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னாள். அதன் பிறகு நானும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என்னுடன் பேசுமாறு கூறினேன். அவளுக்கு என்னுடைய பேச்சு செயல் பிடித்து போக என்னுடன் மிகவும் நெருக்கம் ஆனாள். நாங்கள் தினமும் வீடியோ காலில் பேசுவோம். ஆனால் நான் அவளை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாமல் நன்றாக பேசினேன். அவளுக்கு என்னுடைய பேச்சும் என்னுடைய நடவடிக்கையும் பிடித்து போ விரைவில் நேரில் சந்திக்க ஆசையாக உள்ளத என்று சொன்னாள். அவளை பற்றி அவளின் பெயர் பிரியா. வயது 29. அவளின் கணவர் பெங்களூரு பணிபுரிவதாகவும் அவளுக்கு 2 மகன்கள் உள்ளதாகவும் சொன்னாள். அவள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்த்தவள். அவளின் கணவருடன் அடிக்கடி சண்டை வருவதல். என்னுடன் என் கணவர் இருப்பது இல்லை. நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் என்று சொன்னாள். நானும் விரைவில் சந்தித்து அவளுடன் விளையாட வருவதாக சொன்னேன். OCT மாதம் 22 2020 அன்று அவளின் வீட்டிற்கு வருமாறு சொன்னாள். நானும் அன்றைய நாள் அவளை சந்திக்க அவளின் வீட்டிற்கு சென்றேன். சரியாக 12 மணிக்கு அவள் சொன்ன இடத்திற்கு சென்று அவளுக்கு கால் செய்தேன். அவளும் அவளின் வீட்டிற்கு வழி சொல்லி வர சொல்லி எனக்காக வெளியில் காத்து இருந்தாள். அவளின் புகைப்படம் நிறைய முறை எனக்கு அனுப்பி இருந்தாள். ஆனால் அதில் இருந்ததை விட சற்று வயது குறைவாக தெரிந்தாள். எனக்கோ இவள்தானா இல்லை வேறு யாரோவாக இருக்குமோ என்று யோசித்து கொண்டு அவளின் அருகில் சென்றேன். அவள் என்னை கண்டுபிடிச்சி, நீ தேடி வந்த பிரியா நான்தான், வா வீட்டிற்கு செல்லலாம் என்று வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அவளின் வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது எனக்கு பெரிய அதிர்ச்சி. அவளின் வீட்டில் அனைவரும் இருந்தனர். அவளோ என்னை அவளின் தம்பி என்றும் வெளியூரில் இருந்து இங்கு வேலை விஷயமாக வந்து இருப்பதாகவும் அவர்களிடம் அறிமுகம் செய்தாள். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் சொன்ன அனைத்துக்கும் தலை ஆட்டினேன். அவர்கள் என்னிடம் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவள் என்னிடம் சொன்ன விஷயத்தை வைத்து அவர்களுக்கு பதிலளித்தேன். பின்னர் அவள் எனக்கு மதிய உணவு பரிமாறினாள். சாப்பிட்ட பின்பு சிறிது நேரம் பயண கழிப்பு.
சிறிது நேரம் உறங்கிவிட்டேன். எழுந்து பார்த்த பொழுது அவளை காணவில்லை. வெளியே வந்து பார்த்தேன். அவள் அவளின் மகன்களிடம் விளையாடி கொண்டு இருந்தாள். நான் அவளிடம் என்னை வர சொல்லிவிட்டு, இப்படி எல்லோரும் இருக்கிறார்கள், என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். அவளோ, நான் எதிர்பார்க்கவில்லை, அனைவரும் திருவண்ணாமலை செல்வதாக இருந்தது, அதனால் வர சொன்னேன். ஆனால் மழை காரணமாக யாரும் செல்லவில்லை என்றாள். நான் ஏமாற்றத்துடன் உள்ளே சென்றேன். அவள் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாள். உன்னை வர சொல்லிவிட்டு ஏமாற்ற மாட்டேன், எல்லாம் தருகிறேன் என்று சொல்லி ஆறுதல் தந்தாள். அவளின் மகன் வரும் சத்தம் கேட்டு நாங்கள் விலகி நின்றோம். இரவு அவள் என்னிடம், எங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கிறது, நீ அங்கே சென்று உறங்கு, இந்த வீட்டில் உனக்கு சரியாக உறக்கம் வராது என்று சொல்ல, நானு அவள் சொன்ன இடத்திற்கு சென்றேன். சிறிது நேரத்தில் அவள் உள்ளே வர, நான் கதவை மூடினேன். அவளோ, இப்போ வேண்டாம், யாராவது வந்தால் ஏதும் செய்ய முடியாது என்று சொன்னாள். சிறிது நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் பிரிந்தோம். இப்படி எதுவும் முழுவதும் கிடைக்காமல் இருவரும் தவித்தோம். பின்னர் அவள் அவளின் மகன் மற்றும் அவளின் மாமனார் மாமியார் மற்றும் கணவரின் தம்பி என்று அனைவருக்கும் உணவு பரிமாறி அவர்களுடன் சிறிது நேரம் இருந்தாள். சுமார் 11 மணி அளவில் அவளின் சின்ன பையன் கூட்டிக் கொண்டு நான் இருக்கு அறைக்கு வந்தாள். நான் கட்டிலில் தூங்குவது போல படுத்து இருந்தேன். அவள் தன்னுடைய மகனை தூங்க வைத்து விட்டு நான் என்ன செய்கிறேன் என்று பார்த்து என் அருகில் வந்து அமர்த்தல். நானும் விழித்து கொண்டேன். அவளிடம் உன் மகன் இருக்கிறன் என்று சொல்ல, அவன் உறங்கி விட்டான், இனிமேல் விடிந்த பிறகுதான் எழுந்து கொள்வான் என்று சொல்ல, எங்களின் சத்தம் கேட்ட அவளின் மகன் எழுந்து விட, நல்ல வேளையாக லைட் ஆஃப் செய்து இருந்தது. நாங்களிருந்த கோலத்தை அவன் பார்க்கவில்லை. நான் போர்வையை வைத்து என்னை மறைத்து கொண்டேன். லைட் ஆன் செட்டு அவனாய் தன்னுடன் வந்து படுக்குமாறு சொல்லி அவனை அழைத்தாள். அவனும் வந்து அவளுக்கு அருகில் படுத்துக்கொண்டன். சிறிது நேரத்தில் அவன் உறங்கிய பின்னர் அவனை பழைய இடத்திற்கு கொண்டு சென்று படுக்க வைத்தாள். மீண்டும் எங்களின் ஆட்டம் தொடர்ந்தது. விழித்து பார்த்தபோது அவளின் 2 மகன்களும் என் அருகில் படுத்து இருந்தனர். நானும் எழுந்து அவளிடம் சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு நாள் வருவதாக சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அங்கு இருந்த அனைவரும் எங்களை அக்கா தம்பி என்று நினைத்தனர்.